ஃபிலிம் மேக்கிங் மாஸ்டர் கிளாஸில் இன்றைக்கி 2 ஷார்ட்ஸ் எப்படி வந்து ஃபிலிம் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம 3 படத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காதலன், அப்புறம் சிங்கம், அதுக்கப்புறம் தனி ஒருவன். இந்த 3 படத்துலையும் ஹீரோயின் வந்து ஹீரோகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 சீனையுமே எப்படி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காதலன். இதில் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரப்போசல் இருக்காது. பட் அவளுக்கு வந்து பிரபுதேவா ஃபஸ்ட்டு பிடிக்காது நக்மாவுக்கு. அப்புறம் இந்த சீனில் தான் நக்மா வந்து அவனை வந்து கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாள். காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு டான்ஸ் ஆடி அவன் ப்ரூவ் பண்ணியிருப்பான், எனக்கு வந்து டான்ஸ் வந்து விளையாட்டு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருப்பான். ஸோ அதை வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவளுக்கு வந்து பிரபுதேவிட்ட வந்து கொடுப்பா. அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்படி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்க்க போகிற 2 படமும் இதே மாதிரி தான் அந்த ஷார்ட்டை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா, பிரபுதேவா வந்து கொஞ்சம் தூரம் போயிடுவான், நக்மா வந்து பிரபுதேவா நோக்கி வருவாள். வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரேமில் 2 பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சீன் தான் அப்படியே நீங்கள் வந்து சிங்கமில் பார்த்தீங்கன்னா, சிங்கம்லேயும் அதே மாதிரி அனுஷ்கா நிற்பா, சூர்யா வந்து நடந்து வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வருவான் 2 ஷார்ட்ஸில். சேம் தான் வந்து தனி ஒருவன் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நிற்பான், நயன்தாரா வந்து அங்கேருந்து நகண்டு வந்து நடுவில் வந்து நிற்பாங்க. ஸோ இதுதான் அந்த 2 ஷார்ட்ஸோட ஃபஸ்ட்டு செட்டப்பு. ஸோ 3 படத்துலையும் கிட்டத்தட்ட சிமிலராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி கட்டு போகுது மட்டும் நீங்கள் கவனிக்கணும். அதாவது எப்போ நக்மாவுக்கு கட்டு வருது, எப்போ வந்து பிரபுதேவா கட்டு வருதுன்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 கேமரா இருக்கும். ஒரு மாஸ்டர் இருக்கும், 2 வந்து தனித்தனி கேமரா இருக்கும். ஓடிஎஸ், சம்டைம்ஸ் ஓடிஎஸ் இருக்கும், இல்லைனா தனியாகவே வந்து ஹீரோக்கு இல்லைனா ஹீரோயினுக்கு தனியாகவே ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் முதல்ல காதலன் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு மாதிரி மீடியம் க்ளோஸ்அப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ ஹைட் டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்காகவும், ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு நிறையா பிரபுதேவோட இமேஜ் பெருசாகவும் நக்மாவோட இமேஜ் சின்னதாகவும் தெரியும். பட் ஆனால் அந்த ரேஞ்ச் ஆஃப் இது வந்து கிட்டத்தட்ட தப்பாக தெரியாது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹெட்ரூம் வந்து பிரபுதேவுக்கு கம்மியாக இருக்கும், அதே நக்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ தூரம் தெரியாது. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஏதாவது கீழே பாக்ஸ் போட்டு அவங்கள ஹைட்டை ஏற்றணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து அது பார்க்க நேச்சுரலாக இருந்தாலே போதுமானது, அவங்களுக்கு ஹைட்லாம் ஏற்ற தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி அதை பண்ணியிருப்பாங்க. இப்போ இதே சிங்கமில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே மிட் ஷாட் வச்சுருப்பாங்க. ஸோ மிட் ஷாட்டில் அதுவும் கேமராவோட ஆங்கிள் டிஃபராக இருக்கிறதுனால, இல்லை வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனாலையும், ஏன்னா இந்த பக்கம் வச்சுருப்பாங்க ஃபேவராக வந்து யார் இருப்பான்னா அனுஷ்கா சைட்லேருந்து வச்சுருப்பாங்க. ஸோ கேமராவோட ஆங்கிள் கொஞ்சம் டிஃபர் இருக்கும். அதனால இவங்களுக்கு அனுஷ்காவுக்கு வந்து மிட் ஷாட்டாக இருக்கிறது கவுபாய் ஷாட்டாக இருக்கும் சூர்யாவுக்கு. ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஓடிஎஸ் கட் பண்ணுறாங்கிறத நம்ம அதில் பார்ப்போம். அதே தனி ஒருவனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து நின்ன உடனே அவங்களுக்கும் மிட் ஷாட்டில் கட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓடிஎஸ் வந்து மீடியம் க்ளோஸில் போயிடுவாங்க, ஏன்னா டைலாக் பேசுறதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2 பேர் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டு கட்டே அப்படி தான் மாறும். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஷார்ட் காட்டிருக்கும். ஸோ காதலன் பார்த்தீங்கன்னா இப்போ காதலனில் ஒரு ஃபோட்டோ கொடுக்குற சீனாக இருக்குது. ஸோ அதனால அந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு மேக்ரோ ஷாட் வச்சுருப்பாங்க. இப்போ மேக்ரோ ஷாட்டுனா அதாவது நம்ம ஒரு மாஸ்டர் ஃப்ரேம் இருக்கும், அந்த ஃப்ரேம்குள்ளே என்ன பார்க்குறோன்றதை நம்ம கட்டம் கட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம்ல. அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோவை கையில் கொடுத்த உடனே ஒரு மேக்ரோ ஷாட் இருக்கும். இந்த மேக்ரோ ஷாட்டை தனியாக எடுத்திருப்பாங்க. ஸோ தனியாக எடுத்து அதை வந்து எடிட் பண்ணும்போது இது கூட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்ப்பான், ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு ரியாக்ஷன், மறுபடியும் அவன் ஃபோட்டோவை பார்ப்பான், அந்த ஃபோட்டோக்கு இன்னொரு ரியாக்ஷன். ஸோ இப்படி தான் வந்து தனியாக அந்த கேமராவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஓடிஎஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஓடிஎஸ்ங்கிறது என்னென்னா ஓவர் த ஷோல்டர் ஷாட்டுமாங்க. ஸோ பிரபுதேவாவில் இங்கே இருக்கிறாரு, அவரை பார்த்து தான் நக்மா பேசுகிறா அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பிரபுதேவாவுக்கு அப்படி வைக்கல, நக்மாவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி வைக்கல. ஏன்னா அந்த ஷாட்டை வந்து தனியாக கூட அவங்க எடுத்துருக்கலாம், நக்மா இருந்து கூட எடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் தான் முக்கியம் அப்படின்றதுனால தனியாகவே பிரபுதேவாவுக்கு ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. ஏன்னா நக்மா வந்து அந்த டைமில் கொஞ்சம் பிஸியான ஆக்ட்ரஸ்னால அவங்களுக்கு வந்து கால் ஷீட் டைம் கிடச்சிருக்காதான்னு தெரியாது. ஸோ அதனால் கூட அந்த மாதிரி ஒரு ஷாட்டை வச்சு அதை மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபிலிம் மேக்கிங்கில் இதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ அவங்க வந்து ஓடிஎஸை வைக்கணும்னு அவசியம் இல்லாமல் கூட அந்த சீனை அவங்களால கன்வே பண்ண முடியுமா, அந்த உலகத்தை வந்து ப்ராப்பராக கன்வின்ஸ் பண்ண முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பிரபுதேவாவுக்கு வந்து ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க தனியாக. இதே வந்து நீங்கள் நக்மா பேசும்போது அந்த ஓடிஎஸ் ஷாட் வச்சுருப்பாங்க, அப்போ தான் அந்த ஃபீல் கொடுக்கும். இதே அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நக்மா ஓடிஎஸ் வச்சுருப்பாங்க. இப்போ தனித்தனியாக இப்போ பிரபுதேவுக்கு தனியாக ஒரு க்ளோஸ்அப்பு, அப்போ நக்மா வச்சு ஒரு ஓடிஎஸ் அப்படின்னு மாற்றி அதை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஓவராலாக அதை பார்க்கும்போது அந்த ஒரு 2 ஷாட்டை ரொம்ப அழகாகவே அதை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நக்மா வந்து பிரபுதேவா மதிக்கவே மாட்டா. இந்த சீனில் அந்த நக்மா வந்து பிரபுதேவா மதிக்க ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற சீனை தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ப்ரப்போசலுக்கு ஸ்டார்டிங் சீன் மாதிரி தான். ஸோ எக்ஸாக்ட் ப்ரப்போசல் சீன் வந்து காதலனில் கிடைக்கல, அதனால் இந்த சீனை மேட்ச் பண்ணி பேசுகிறேன். ஸோ இதுதான் காதலன் படத்துலேருந்து. இப்போ இதே வந்து சிங்கம் படத்துலேருந்து நீங்கள் போனீங்கன்னா, சிங்கம் படத்தில் ஒரு 2 ஷாட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிரபுதேவாக்கு இங்கே எப்படி தனியாக கேமரா வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே அனுஷ்காவுக்கு தனியாக கேமரா வச்சுருப்பாங்க.
இந்த பக்கம் சூர்யாவுக்கு தனியாக கேமரா வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க பேசுகிறது, அதுக்கப்புறம் சூர்யா பேசுகிறது, அவங்க ரியாக்ஷன். இப்போ டூ ஷாட் இருக்கும் 2 பேருக்கும். ஓடிஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓடிஎஸ் ஷாட்டை கொஞ்சம் ஆங்கிள் தள்ளி வச்சுருப்பாங்க. அது எக்ஸாக்டாக ஓடிஎஸாகவும் இருக்காது, அதே சமயத்தில் மாஸ்டர் ஷாட்டாகவும் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் க்ளோஸ்அப்லேயே டைலாக் பேசிட்டே இருப்பாங்க. க்ளோஸ்அப்லேயே மாறி க்ளோஸ்அப்லேயே போயிட்டு வரும். ஸோ போயிட்டு வந்து அவள் வந்து ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணுவாள். ப்ரப்போஸ் பண்ண உடனே மறுபடியும் எப்படி இந்த ஷாட்டை ஆரம்பித்தாங்களோ, எப்படி சூர்யா வந்து ஃப்ரேம்குள்ளே வந்தாரோ 2 ஷாட்ஸில், அதே மாதிரியே ஃப்ரேம் விட்டு விலகி போகும்போதும் அதே மாஸ்டர் ஷாட்டில் விலகி போகிறத காமிப்பாங்க. இப்படி தான் அந்த சீனை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ விலகி போகிறத முடிச்சுட்டு இப்படி தான் வந்து அந்த 2 ஷாட்டை முடிச்சிருப்பாங்க. இப்படி தான் வந்து சிங்கம் படத்தில் பண்ணியிருப்பாங்க. இதே தான் தனியொருவன் படத்துலையும் நீங்கள் வந்து நயன்தாரா வந்து நின்ன உடனே அது வந்து மீடியம் க்ளோஸ்அப் கட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் டைலாக்ஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ மீடியம் க்ளோஸ்அப்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இடையில மட்டும் ஒரு மாஸ்டர் ஷாட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு இடத்துல மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மீடியம் ஷாட்லேயே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அந்த 2 ஷாட்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 3 ஷாட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து டைலாக் பேசுகிறாங்க, அதை கன்வே பண்ணுறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அப்படின்றதுனால அந்த விஷயத்துக்கு மட்டும் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ல்டோட இன்ட்ராக்ஷனோ இல்லை வேர்ல்டை வந்து நான் வந்து வைடாக காட்டுறேங்கிறதையோ நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் போனால் தான் அவங்க பேசுறதை கேட்கும் அப்படின்றதுனால நீங்கள் பக்கத்தில் போயிட்டீங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பக்கத்தில் போயிட்டீங்க போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணு தான் அந்த கேமரா. ஸோ கேமரா வந்து பக்கத்தில் ஆடியோ கேட்கணுன்னா நீங்கள் பக்கத்தில் போயிட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மீடியம் க்ளோஸ்அப்லேயோ இல்லை மேக்ஸிமம் மிடில் போவாங்க, அவ்வளோதான். ஸோ மிட் ஷாட்டில் போவாங்க. இப்படி தான் வந்து அந்த 3 ஷாட்டுமே கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து 2 ஷாட்ஸ் வந்து கம்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேர் டைலாக் பேசுகிறீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் கட் பண்ணலாம், என்ன மாதிரி எடுத்துக்கலாம். அது எடிட்டர் கூட நீங்கள் உட்காந்து பண்ணுற அந்த எடிட்டிங் வேலையிலும் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி திங் வந்து அந்த 2 ஷாட்டை கம்போஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த டைலாகை கட் பண்ணுறதும், அந்த டைலாக்குக்கான ரியாக்ஷனை கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற போதும், அந்த ரா ஃபைலை கரெக்டாக எடிட்டருக்கு கொடுக்க தெரியணும். அந்த எடிட்டர் கூட இருந்து நீங்கள் இந்த ஃபைலை இந்த ஒரு சீனாக மாற்ற தெரியணும், லைஃப் கொடுத்து. ஸோ அப்படி மாற்றினீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஷாட்ஸை கம்போஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வந்து மாஸ்டர் கிளாஸ் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எடுத்து Q&A வித் அறிவன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோவை போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.